வாங்க இந்த மாதிரி ஒரு மாங்காய் சாதம் செய்யலாம். வெந்தய பொடி, பூண்டு பொடியை கட் பண்ணது, தனியா பொடி அனைத்தும் போட்டு ஒரு மாங்காய் சாதம் டேஸ்ட்டாக செய்யலாங்க. இது 1/2 kg போட்டிருக்கிறேன். ரைஸு ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம்ங்க. மாங்காய் சாதம் செய்யலாம் வாங்க. மாங்காய் சாதத்துக்கு நான் ஒரு சின்ன மாங்காய் கைப்பிடி சைஸ் எடுத்து திருவி வச்சுருக்கேன். இது 1/2 கப்பு பாருங்கள். 3 டீஸ்பூனு பொடியை நறுக்குன பூண்டு, 1/2 டீஸ்பூனு 1/4 டீஸ்பூனு வெந்தயம், 1/4 டீஸ்பூனு பெருங்காயங்க. வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூனு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வெல்லம், தேவையான உப்பு, தேவையான மஞ்சள் பாருங்கள். விதை எடுத்து காஞ்ச மிளகா ஒரு 10 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது காரம் இருக்காது, விதை எடுத்துருக்கேன். கறிவேப்பிலைங்க. வாங்க எப்படி தாளிக்கிறது பார்க்கலாம். பாருங்கள், எங்கள் செடியில் பூத்த 5 பூவு ஒரு 11 மணிக்கா டீ போட்டுக்குவாங்க. பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு. பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. பாருங்கள், ஒரு 1/2 குழி கரண்டி. நம்ம 2 வாட்டி தாளிக்க போகிறோம். 2 டைப்ஸ் தாளிப்பு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்படி தாளிக்கலாம் தெரியும். ஃபஸ்ட்டு தேவையான கடுகு போட்டுக்கலாம். பொரிட்டோம். பாருங்கள், பச்சை மிளகா போட்டுக்கலாம். பாருங்கள், காஞ்ச மிளகா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க. இது வெங்காயம் காய்ச்சி தாளிக்கிறதுக்கு. பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு நல்லா செவரணும். பாருங்கள், பூண்டு செவந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி செவரணும். பாருங்கள், பொன்னிறமாக செவரணும். நம்ம எடுத்து வச்ச மஞ்சள், தனியா பொடி, வெல்லம், உப்பு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பார்க்கலாங்க, வதங்கிட்டோம் லைட்டாக. பாருங்கள், எடுத்து வச்ச மாங்காய் போட்டுக்கலாம். திருவுனது இது கொஞ்சம் குக் ஆகட்டுங்க. பார்க்கலாம். பாருங்கள், குக் ஆகிடுச்சு. நம்ம வெந்தய பொடி 1/4 டீஸ்பூனு, பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூனு, இது லாஸ்ட்டாக போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், கலாரிட்டு கொஞ்சம் சூடாக இருந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரும். நம்ம இப்போ சாதம் போட்டு கலரலாங்க. பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. பாருங்கள், கலரி ஆகிடுச்சு. இன்னொரு முறை நம்ம தாளிக்கணுங்க. பார்க்கலாம், எண்ணெய் கம்மியாக இருக்குது. தாளிச்சின்னு பார்க்கலாம். பாருங்கள், அப்போவே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினேன். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க, தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடேற்றோம். கடுகு போட்டுக்கலாங்க. பாருங்கள், எடுத்து வச்சு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம் லைட்டாக. அதாவது மாங்காய்க்கு ஏற்ற பெருங்காயம் அப்போ போட்டோம். இப்போ சாதத்துக்கு ஏற்ற பெருங்காயம் தாளிப்புங்க. இது கொட்டிக்கலாங்க. பாருங்கள், தாளிச்சாச்சு 2வது வாட்டி. நம்ம இதை கலாரிட்டு சர்வே பண்ணலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாங்காய் சாதம் நீங்களும் செய்யுங்க. கலாரியாச்சு. பாருங்கள், ஒரு இடத்துல கூட அந்த பூண்டெல்லாம் தெரியவே இல்லை. பாருங்கள், பூண்டு பெருசு பெருசாக போட்டால் சைடில் எடுத்து வச்சுடுவாங்க எங்கள் வீட்டில். அதனால் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நான் பூண்டு எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் விதை இல்லைங்க, அப்படியே மென்று சாப்பிட்லாம் இந்த சாதத்தை கூட. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.